இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமான்னு தினந்தோறும் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கிறப்ப அவங்க கான்வர்சேஷன்ஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காம ஹோப்பையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எப்படி ஒருத்தரோட கதைக்காக இன்னொருத்தர் உயிர் வாழ்ந்தாருன்னு தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் டமீமா டாசிட்டா அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ ஹியர். இவங்க எப்பயுமே மீட் பண்ண ஒரே இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட் தான். யா, தே போத் ஆர் பேசிக்கலி பேஷண்ட்ஸ். 2 பேருமே பேஷண்ட்டை அட்மிட் ஆகிருக்கிறப்ப ஒருத்தரால் பார்க்க முடியாது. ஹீ இஸ் பிளைண்ட் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ பெட் ரிடன். ஓகேவா, பெட்லேயே தான் இருக்க முடியும். ஹீ கேன் ஒன்லி ஓப்பன் ஹிஸ் ஐஸ் அண்ட் ஸ்டேர் அட் த சீலிங்கே பார்த்து படுத்து தான் இருக்க முடியும். அதே ரூமில் இன்னொரு எண்டில் விண்டோக்கு பக்கத்தில் இருந்தவரால் எந்திரிக்க முடியும். அவர் ஆஃப்டர்நூன் ஆனால் அவர் லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ்க்காக அவர் எந்திரிப்பார். இந்த மாதிரி எல்லா டைமும் எந்திரிக்கிறப்ப அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இந்த ரூம்லேயே அவர் பக்கத்தில் மட்டும்தான் விண்டோ இருந்திருக்கு அண்ட் சில விதமான சத்தம்லாம் அவர் கேட்டிருக்கு. அப்போதான் இவர் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்ப அவர் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஹீ இஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் ஆன் ஹிஸ் பெட் அண்ட் லுக்கிங் ஆன் த சீலிங். ஓகேவா, சீலிங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சீலிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மனுஷனை எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி படுத்திருக்க முடியும், ஒரு மாதிரி மேலேயே பார்த்த மாதிரி என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சும்மா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைம் 2 டைம் பேச்சு கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷனாக மாறி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாழ்க்கையை பற்றி பேசி, மிலிட்ரியை பற்றி பேசி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னெலாம் பேசி கடைசியில் அவங்க ஒரு கான்வர்சேஷனுக்கு அரைவ் ஆகுறாங்க. அதுதான் இந்த விண்டோக்கு வெளியில் என்ன நடக்குது தெரியுமா அப்படிங்கிற கான்வர்சேஷன். நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். இந்த விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர் ஆஃப்டர்நூன் ஆனால் ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக எந்திரிப்பார். இந்த மாதிரி எந்திரிக்கிறப்ப அங்கே வெளியில் நடக்கிறத பற்றி இந்த பர்சன்ட்ட சொல்லுவார். இவர் ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கதையும் கேட்க கேட்க அவருக்குள்ளேயே ஒரு மழலை போன்ற ஒரு சந்தோஷத்தை அவர் பார்க்குறாரு. நிஜமாலே இப்படிலாம் நடக்குதா, ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல இவர் அதை ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிப்ரெசிவாக ஒரு மாதிரி லைஃபே வெறுத்து அமைதியாக இருந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. வெளியில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான். வெளியில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் ஒரு குட்டி பாண்டு மாதிரி இருக்குது. அந்த பாண்டில் அங்கே இங்கே டக்ஸு ஸ்வான்ஸ் எல்லாம் நீந்துது. அதுக்கப்புறமா அங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அங்கே ஒரு அழகான பிரிட்ஜ் இருக்குது இந்த பாண்டுக்கு மேலேயே. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஈவினிங் ஆனால் சன்செட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. லிட்ரலி ஒரு ஸ்கையே பிங்க் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் ஆகிருக்கு. ஆரஞ்சு கலரில் பேர்ட்ஸ்லாம் பறக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகாக வெளியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அந்த பார்க்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வயசானவங்க கை கோத்துக்கிட்டே வாக்கிங் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 புதுசாக கல்யாணம் ஆனவங்க டெய்லியும் அங்கே உட்காந்து ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் தோல் சாஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் அங்கே அப்படியே நடக்கிற ஒரு விஷயத்தையுமே பார்த்து இவர்கிட்ட சொல்கிறாங்க. இதில் பெருசாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தனிமையில் இருந்து தனியாக ஃபீல் பண்ண இவருக்கு டெய்லியும் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கங்கிறது மட்டும் இல்லாமல் வெளி உலகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்க 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 அவருக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வருது. சரி, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் வி கேன் ஸ்டில் கிவ் லைஃப் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவரோட கதைக்காகவே இவர் நாள்தோறும் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா நேரமும் நைட்டு தூங்க போகிறப்ப நாளைக்கு என்ன கதை சொல்லுவாருங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் சின்ன குழந்தை மாதிரி ஒரு மனசில் தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அங்கே நர்சஸ்லாம் ட்ரீட் பண்ணப்போ வரப்போ இவங்க இந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விண்டோ பக்கத்தில் இருக்கவர்கிட்ட நீங்கள் இவர்கிட்ட பேச ஆரம்பித்ததுலேருந்து இவரோட ஹெல்த்து டிராஸ்டிக்காக ஒரு பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருங்க. பிகாஸ் அவருக்கு லைஃப் மேலேயே ஒரு புதுசாக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னா அது இந்த கதைனால தான் அப்படின்னு அந்த நர்சஸும் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியே டெய்லியும் புது புது விஷயங்களை பற்றி வெளியில் பார்த்து சொல்கிற இவர் ஒரு நாள் என்ன ஆகுறாரு, குட் நைட் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி தூங்க போகிற இவங்களுக்கு தெரியல நாளைக்கு இந்த விண்டோ பக்கத்தில் இருக்கவரை எந்திரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை. நாளைக்கு அவரோட மரணம் அடைஞ்சிடுறாரு. மரணம் அடைஞ்சோடனே இது அந்த இன்னொரு பர்சனுக்கு தெரிய வருது. அந்த பிளைண்ட் பர்சனுக்கு அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல.
ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்சஸ்லாம் போய் இந்த பிளைண்ட் பர்சன்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பரவாயில்ல, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டராக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே அந்த க்ரீஃப் அது நார்மலே ஆக மாட்டேங்குது. க்ரீஃப் ரொம்ப இவரை ஓவராக கஷ்டப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு இவர் எடுத்துகிட்டு போயிடுது. இவர் ரொம்ப திருப்பியும் தனிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் ஆகுற நேரத்தில் தான் அந்த நர்சஸ்லாம் இவர்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. என்னன்னா, உங்களுக்கு ஒரு நியூ பேர் ஆஃப் ஐஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு டோனர்ஸ் ஐஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டா யூ மே கெட் யுவர் ஐசைட் பேக் அப்படிங்கிறாங்க, உங்களால் திருப்பி பார்க்க முடியும், ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் லைஃப் இனிமேல் மாறப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்த சொன்னோன்னையும் இவருக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் அவரோட இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் அவர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தம் தான் பட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே அவர் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், என்னைய எப்படியாச்சும் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த விண்டோவில் நான் என்ன இருக்குன்னு பார்க்கணும், என் ஃப்ரெண்ட் சொன்ன அந்த கதைகளை நான் முதல் முறை என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. இந்த நர்சஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு சரியாகி முதல் முறை அவர் இந்த உலகத்தை பார்க்குறது அவரோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த காட்சியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்ணில் இருந்த பிளாஸ்டர்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க வெளியில். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு எம்டி செவரு தான், ஒரு எம்டி வால், அவ்வளோதான். இந்த விண்டோலேருந்து பார்த்தா அங்கிட்டு தெரிகிறதெல்லாம் என்னது, ஒரே ஒரு எம்டி வால் தான், கீழே கார்ஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு அழுக தாங்க முடியாமல் கதறி கதறி அழுகுறாரு, தேம்பி தேம்பி அழுகுறாரு. இங்கே இருந்த பார்க் எங்கன்னு அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறப்ப அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பார்க்கும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டால் அதை பார்க்கவும் முடியாது அப்படின்னு. உடனே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் எப்படி பிளைண்டோ அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டோ பார்வையற்றவர், அவராலையும் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு இன்னொரு மற்ற நர்சஸ்லாம் சொல்ல சொல்ல இவருக்கு தெரிய இவர் எப்படியாச்சும் உங்களை ஹோப்ஃபுல்லாக வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நிறைய கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு கதை இல்லை, 2 கதை இல்லை, அவ்வளோ கதைகளும் அவரோட கற்பனையிலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாத்தையும் கேட்க கேட்க அவருக்கு அழுக தாங்க முடியாமல் அந்த செவரை திருப்பியும் பார்க்குறாரு. அந்த செவத்தில் அவரோட ஃப்ரெண்டு சொன்ன எல்லா கதைகளும் அவருக்கு ஞாபகம் வருது. அந்த ஸ்வான்ஸ் பறந்ததாக இருக்கட்டும், இந்த குட்டி பிள்ளைங்க விளாண்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த ஸ்கை கலர்ஸ் மாறுறதா இருக்கட்டும், எல்லாமே அவரோட கற்பனை. அப்படின்னா எப்படி ஒருத்தரால் பார்க்க முடியாத நிலைமையில் அவர் இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்கணும்னு இவ்வளோ அழகான ஒரு உலகத்தை உண்டாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இவரை கூட்டிகிட்டு போய் உன்னையால் வாழ முடியும், நீ வாழ்ந்து காமி, இந்த மாதிரி ஒரு அழகான உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கூடயே இருந்திருக்காருல்ல, அவர் பெயின் சஃபர் பண்ணியிருக்காரு. யார்? இந்த விண்டோ பக்கத்தில் இருந்தவர். அவரே ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக ஆஃப்டர்நூன் தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி எந்திரிக்கிறப்ப அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இந்த விண்டோ பக்கத்துலேயே உட்காந்து இவன்கிட்ட பேசுனா இவன் இன்னும் சந்தோஷப்படுறான், ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாள்தோறும் அவன்கிட்ட பேசுகிறதே ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு. இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை? அவராலே பார்க்க முடியாதப்ப அவர் இவரோட ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும், இவரோட ஃப்ரெண்டு அந்த கதையை இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேட்டால் இன்னும் சந்தோஷமாக ஆகிறான்னு சொல்லிட்டு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டுமேனு அந்த ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக யோசிச்சிருக்காருல்ல, இதுதானே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கண் கலங்கின இடம் இதுதான், வா அப்படின்னு. அவருக்காக யோசிக்காம அவரோட ஃப்ரெண்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீ வாழணும் மச்சான், நீ உங்கள் லைஃப்பில் நல்லா வரணும்னு சொல்லி அவர் எவ்வளோ அழகான ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி as long as he was alive he kept him happy with his stories. 1 இல்லை 2 இல்லை 1000 கணக்கான கதைகளை இதே அந்த ஒரு குட்டி விண்டோலேருந்து பார்த்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதை எப்போ இதெல்லாம் தெரிய வருதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு, அவர் கண் கலங்கி மேலே பார்த்து வானத்தை பார்த்து ஒரு நன்றி சொல்கிறாரு. Kindness is a language which the deaf can hear and the blind can see அப்படின்னு சொல்லி மார்க் ட்வெயின் சொல்லியிருக்க இந்த கோட்டுக்கு எக்ஸாம்பிளாக தானே இந்த ஸ்டோரி நடந்திருக்கு. பார்க்கவே முடியாத இவரோட ஃப்ரெண்டை பார்க்க வச்சது மட்டும் இல்லாமல் இவரே அந்த டார்க்னஸில் இருந்தப்ப இன்னொருத்தர் அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சது எவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்கான விஷயம் இல்லை? இந்த கதையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான டேக்அவேவை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்கு இதை படித்தோன்னையும் ஞாபகம் வந்த ஒன்று அப்படின்னா எனக்கு 2 இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி என்ன அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை
படித்தப்போ எனக்கு இந்த ட்ரீம் கேச்சரும் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இட் இஸ் a கிஃப்ட். ஓகே, இட் இஸ் a கிஃப்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். யாருன்னா என்னோடய ஃப்ரெண்ட் பார்வதி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் வந்து ட்ரிப் போயிருந்தோம், ஒரு கேரளா ட்ரிப் போயிருந்தோம் காலேஜ் படிக்கிறப்போ. அப்போ அங்கே போயிருந்தப்போ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி. அதனால தான் ஐம் லைக் ஸ்மைலிங் when I talk about this. ஸோ அங்கே போயிருந்தப்போ இந்த மாதிரி ட்ரீம் கேச்சர்ஸ் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லி நான் கேட்டேன் அங்கே இருக்கவங்கள்ட்ட. இந்த மாதிரி ரொம்ப விலை சொன்னாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் ரைட், ஸோ ரொம்ப விலை தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன ட்ரீம் கேச்சரே சம் 150 or 160, ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் எக்ஸாக்ட்லி, பட் 100+ தான் சொன்னாங்க. அப்போ வந்து அவள் சூப்பராக கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாள். அவள் சொன்னான் இது இவ்வளோலாம் இருக்காது டாமிமா, அதனால் நீங்கள் இங்கெல்லாம் இவ்வளோத்துக்கு வாங்க வேணாம் அப்படின்னு. பட் தென் எனக்கு இந்த ட்ரீம் கேச்சர் பர்டிகுலர்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் அவள்கிட்ட, அட்லீஸ்ட் எனக்காகையாச்சும் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்டி. ஆனால் 2 பேருமே வந்து ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு பணம் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோமே தவிர இன்னொருத்தவங்களுக்கு இவ்வளோ விலை போட்டு கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு பணம் எடுத்துகிட்டு வரல. ஸோ நாங்கள் வந்து சரி அனதர் டே அப்படின்னு வந்துட்டோம். பிகாஸ் அங்கே ஃபுட், அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ், அப்புறம் இந்த ஈவெண்ட், இந்த மாதிரி போகிறதுக்கே காசு அதிகமாகுமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பெருசாக எங்களுக்கு பணம் இல்லை அப்போ. அண்ட் தென் சரிடின்னு வந்துட்டோம் நாங்கள் வெளியில். பட் ஒரு குட்டி பார்சல் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தா அந்த ட்ரிப் முடிகிறப்ப. அதுக்குள்ளே திறந்து பார்த்தா ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டுங்கிறத விட இப்போ நான் எப்படி சிரிக்கிறேனோ அப்படி தான் நான் அவளை பார்த்து சிரித்தேன். பண்ணியிருக்கவே தேவையில்லை. நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு, பட் என்னால் வாங்க முடியலன்னு சொல்லி நான் வந்ததுக்கப்புறம் அவள் அதே கடைக்கு போய் அதே வாங்கியிருக்கா எனக்காக. அண்ட் த திங் இஸ், ஐ நோ ஷி வாஸ் ப்ரோக். அவள்கிட்டையும் பணம் இல்லை, என்னைய மாதிரி தான் அவள் நிலைமையும். பட் ஸ்டில் ஷீ தாட் அவள் ஆசைப்பட்டுட்டா, ஸோ லெட் ஹர் ஹேவ் இட். இதில் செலவு பண்ணாமல் இருந்திருந்தா அங்கே இன்னொரு ஈவெண்ட் இருந்துச்சு, கிளைட் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட். அது இதை விட கம்மி தான் ஒரு பர்சனுக்கு. ஆனால் அதுக்கு கூட போக முடியல கடைசியில். அவளால், என்னாலும் போக முடியல, பட் அவளாலும் போக முடியல. இப்போ இந்த செலவை அவள் பண்ணாமல் இருந்திருந்தா அவள் அதில் போயிருக்கலாம் ஜாலியாக. பட் ஷீ ப்ரையாரிட்டைஸ்ட் மீ. எனக்கு வாங்கணும்னு என்னோட ஹாப்பினஸ் அவள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுனால தான் இப்போ இந்த வீடியோவில் இவர் இருக்கார் நம்ம கூட. ஸோ மொமெண்ட்ஸ் லைக் திஸ் ப்ரூவ் தட் செல்ஃப்லெஸ்ஸாக நடந்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப கம்மி. அப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கோ ஃபார் தேட். நம்ம எப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஹார்ட்ஷிப்ஸை இன்னொருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோமோ, மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் பீப்புள் தே மே நாட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். பட் ஐ ஆம் ஃபார்ச்சுனேட் enough to say that சில பேர் இன் மை லைஃப் தே வேர் வெரி 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 சாஃப்ட் அண்ட் வெரி கேரிங் டுவர்ட்ஸ் மீ. அந்த மாதிரி ஒரு பர்சனோட இன்னொரு கிஃப்ட் தான் I'm gonna share now, and that is here. Can you see this? So this was gifted by my friend Shanmati. இங்கே இருக்கு பாருங்கள் அவங்களோட சைன். ஸோ யா, இது கிஃப்ட் பண்ணி ஒரு 2 years இருக்கும். ஐ திங்க் 2023 பிகினிங் ஷி கிஃப்டட் மீ திஸ். ஐ ஆம் யோர் பேட்ரிக் அண்ட் யோர் மை ஸ்பாஞ்ச் பாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ this is another beautiful thing that I have, and it is all hand painted. She drew it and she painted it herself. பக்காவான ஆர்டிஸ்ட். அவள் எனக்காக இதை கிராஃப்ட் பண்ணி கொடுத்தப்போ ஐ வாஸ் லெஃப்ட் ஸ்பீச்லெஸ் yet another time. அண்ட் இந்த கதையை படித்த போதும் ஐ காட் ரிமைண்டட் ஆஃப் திஸ் கிஃப்ட், பிகாஸ் at that time I was very sad and she was going through something in her life too, personally. But when I shared a very heartbreaking thing to her, she was like, don't worry, meet me tomorrow, we'll have a talk அப்படின்னு சொல்லி we went and we spoke. There's a little place near my house, அங்கே போய் நாங்கள் பேசினோம். And at that time only டடான்னு இதை எடுத்து அவள் காமிச்சா. And அதெல்லாம் something I still treasure, and this will always be my priceless gift. என்ன ஆனாலும் சரி, someone gifting their art is going to be my priceless gift. And thank you Shanmu, thank you for watching this. And ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து அவங்களே பெயின் கோ த்ரூ பண்ணுறப்ப, அவங்களே வந்து எம்டி பாக்கெட்டாக இருக்கிறப்ப, உங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும், உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், எதுவுமே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்தால், you are, mark my words, gifted. And even if you have no one like that, be like that. That's what I would like to say. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் மெமரிஸை ஷேர் பண்ணும்போது தான் I think that's what we live for, to display love and to receive love, right? And just like this person in the story gave the most beautiful love or the most beautiful gift of all times,
அவராலே பார்க்க முடியாதப்ப கூட ஒரு அழகான உலகத்தை உண்டாக்கி இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பியூட்டிஃபுல் ஆக்குனவங்களை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் வாட்சிங் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். இட் ரியலி மோட்டிவேட்ஸ் மீ இன் த லாங் ரன். And I will meet you with another beautiful story next week. And until then, it's me Tamima Tasita signing off. I'll see you soon. Take care. Bye.